The legend New Saravana Stores in Deepavali offer. பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 துவங்குற போதே தடைக்குள்ளானது. வர்க்கப்போர் என்பது யுத்தத்தை எதிர்ப்பது. பாட்டாளி வர்க்க சர்வதேச அரசியல் கட்சி இந்த கட்சிக்கு பெயர். மூலதனத்தை போட்டு உலகை சுரண்டுகிறார்கள் அல்லவா, நாடு கடந்த நிறுவனங்கள், முதலாளிகள், அவர்களை எதிர்ப்பது. கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கியதுக்கு பிறகு கூட காங்கிரஸ்ல நீங்க செயல்படலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தீங்களே, அது சரியானதா நினைக்கிறீங்க? எல்லாவற்றையோட எங்க கனவு என்னவா இருக்கிறான்னா, விடுதலை பெறுகிற இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் இந்தியாவா இருக்கும். சுதந்திரத்துக்கு பிறகான அந்த தேர்தல் அரசியல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த சவால்கள் என்ன? இது சர்வதேசியம். இதெல்லாம் உடைத்து மனித ஒற்றுமை, மானுட ஒற்றுமை, இந்திய பாகிஸ்தான் என்கிற இந்த பிளவையும் கடக்கிற ஒரு கருத்தியல் எங்கள் கருத்தியல். எல்லாமே கட்சி அரசியலுக்குள்ள லாக்காயி ஒரு போர்வையை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள அறிவு இருக்கு, நற்சிந்தனைகள் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் பேசுவது நியாயம் தான் தெரியுது. ஆனால் இந்த உரையாடலை நாம் எப்படி துவக்குவதுன்னு தான் எல்லாரும் யோசிக்கிறான். 1991 அப்புறமா இந்த நவதாராளமய பொருளாதார கொள்கைக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த வளர்ச்சின்றது மிகப்பெரிய அளவுக்கு தடைப்பட்டதை நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு காரணி மட்டுமல்ல, பல்வேறு காரணிகளால் கம்யூனிஸ்டுகளை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள் வலதுசாரிகள் முழுவதுமே. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஏழைகள் ஏழைகளாவே செய்ய முடியுமா? ஏன் அப்படி இருக்கிறாங்க? பணக்காரர்கள் மேலும் மேலும் பணத்தை குறித்துக் கொள்கிறார்கள். இந்த பொருளாதார முறையில், இந்த சமூக முறையில் சமத்துவத்துக்கான இடம் இல்லைன்னு தெரியுதில்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மீது வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா, தேசிய இன பார்வை அப்படின்றது இல்ல அப்படின்றது ஒரு பக்கமும், வெறும் தட்டையா வர்க்கம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்கன்ற ஒரு விமர்சனம் ரொம்ப தவறு. ஜாதியத்துக்கு எதிராக இந்தியாவில் அம்பேத்கர் முன்னுரிமை தந்து போராடியது போல், பெரியார் முன்னுரிமை தந்து போராடியது போல் கம்யூனிஸ்டுகள் போராடவில்லை. கம்யூனிஸ்டுகள் வர்க்க போரில் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இப்ப நாங்க கூட்டணி சேர்றோம். கூட்டணி சேர்க்கிற போது எங்களுக்கு எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது. 8, 10, 11, 12 தான் இந்தியாவில். அப்போ எங்க பிம்பம் ஒரு லிக்விட் ஆகுது, சரிகிறது. 100 ஆண்டுகள் எங்கன்னா ஏதாவது ஒரு நீதிமன்றம் கம்யூனிஸ்ட் தலைவரை தண்டித்து இருக்கிறதா? ஏதாவது ஒரு நீதிமன்றம் 100 ஆண்டுகளில்? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்களோட இந்த நேர்காணலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிட்டத்தட்ட நூற்றாண்டு, குறிப்பா இந்த 2025 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வலதுசாரிகளுக்கு இது நூற்றாண்டாகவும் இருக்கு. RSS நூற்றாண்டு. இன்னொரு பக்கம் இடதுசாரிகளுக்கும் இது நூற்றாண்டாக இருக்கு. குறிப்பா 1925ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுதந்திரம் தாகத்தோடு தான் இந்தியர்கள் இருந்தாங்க. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு போனா போதும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுது. அன்றைய காலகட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேவை என்னவாக இருந்தது, அதுல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே இந்திய விடுதலை போரால் உந்தப்பட்டு இந்திய விடுதலையின் பொருட்டு துவக்கப்பட்டதுதான். இதற்கு ஒரு உந்து சக்தி அக்டோபர் புரட்சி, ரஷ்யாவில் நடைபெற்ற அக்டோபர் புரட்சி. 1917க்கு பிறகு உலகில் எங்கெல்லாம் விடுதலை போர் நடைபெற்றதோ அந்த விடுதலை போர் யாவற்றுக்கும் ஒரு உந்து சக்தி அக்டோபர் புரட்சி தான். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உந்து தள்ளியது அக்டோபர் புரட்சி. ஆனால் இந்தியாவுடைய விடுதலை பொருட்டு புறப்படுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 துவங்குற போதே தடைக்குள்ளானது. கான்பூரில் கூடுகிற போதே அது தடை. மீரத்தில் சதி வழக்கு, பெஷாவர் சதி வழக்கு, தமிழ்நாட்டில் நெல்லை சதி வழக்கு, சென்னை சதி வழக்கு, அடுத்தடுத்த சதி வழக்குகள். 3 முறை தடை என்பது கேள்வி முறை இல்லாமல் நர வேட்டையாடப்பட்டார்கள் கம்யூனிஸ்டுகள். இந்த 100 ஆண்டுகள்ல எந்த ஒரு இயக்கமும் இத்தகைய அடக்குமுறைகளை சந்தித்ததில்லை, இத்தகைய தடைகளை சந்தித்ததில்லை. ஆனாலும் விடுதலை போரை நாங்கள் கைவிடலை. அது ஆயுதம் தாங்கி போறப்போ 1952 வரை கம்யூனிஸ்டுகள் ஆயுதம் தாங்கி தான் போராடணும் இந்திய விடுதலை போர்ல. கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, கத்தார் இயக்கம், நவஜவான் இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ராணுவ குடியரசு, இவையெல்லாம் இந்திய விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடியது. ஒரு பக்கம் அகிம்சை முறையில் மகாத்மா காந்தி தலைமையில் அகிம்சை போர் காங்கிரஸ் கட்சியில இந்த பிரம்மாண்டமான இயக்கங்கள் இருந்தது.
இது மகத்தான தியாகம் புரிந்தது. ஆயுதம் தாங்கிய போராட்டம். விடுதலையில் அளப்பரிய தியாகங்களை செய்தார்கள். உயிரை மாணவர்களும் இளைஞர்களும் தாய்நாட்டின் விடுதலைக்காக துச்சமென உயிரை தந்தார்கள். அதனால வெற்றி பெற முடியல. ஆனால் மகாத்மா காந்தியின் தலைமையில் அகிம்சை போர் வெற்றி அடைந்தது. நேரு சொல்வது போல் அகிம்சை போர் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த அகிம்சை போர் வெற்றிக்கே தன்னலமற்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய உயிர் தியாகம் ஒரு உந்து விசை அப்படின்னாரு. இல்லைன்னா அகிம்சை போர் வெற்றி பெற்றிருக்காது. அகிம்சை போர் வெற்றி பெறுவதற்கே, அகிம்சை போரை உந்தி தள்ளுவதற்கே ஆயிரக்கணக்கான புரட்சிகர இளைஞர்களின் உயிர் தியாகம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது நாட்டின் விடுதலையின் பொருட்டு தான். அது 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 தோன்றியதனுடைய முதல் நோக்கமே தேச விடுதலை தான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு தான். ஆனா அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் இயக்கமும் ஒரு பக்கம் இருந்தது. காங்கிரஸ் இயக்கத்திற்கும், நான் சொல்றது விடுதலைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குமான முரண்பாடுகள் அப்படின்றது ஏதாவது இருந்ததா? இருந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சி நாடு விடுதலை பெற வேண்டும், அகிம்சை முறையில தான் அவங்க போராட்டம். நாடு விடுதலை பெற வேண்டும், ஆயுதம் தாங்கிய போர். ஏன்னா ஆயுதத்தால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஆயுதத்தால் ஒடுக்குகிறது. எனவே அவர்கள் மொழியில் பேச வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் ஆயுதம் ஏந்தியதும், கதார் இயக்கம் ஆயுதம் ஏந்தியது. பல்வேறு புரட்சிகர சுபாஷ் சந்திர போஸ் உட்பட எல்லோரும் ஆயுதம் தாங்கி போராடினார்கள். ஆனா மக்களை ஈர்க்க முடியல. கோடிக்கணக்கான மக்கள் எப்பொழுது விடுதலை போரில் ஈர்க்கப்படுகிறார் என்றால் காந்தியினுடைய அகிம்சை போர் தான். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இதுபோல் ஒரு அரசியல் போர் துவக்கப்படல. மகாத்மா காந்தி தான் அந்த புதிய முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்துறார். அதுவரை அது நாவல்ல இருந்திருக்கு, டெபகோஸ் மக்களின் வாழ்க்கையில் இருந்தது அகிம்சை. அது டால்ஸ்டாயினுடைய நாவல்களில் வந்திருக்கிறது. ஆனால் அரசியலில் அதை அறிமுகப்படுத்தியது மகாத்மா காந்தி தான். உலகிலேயே இதுபோல் ஒரு போர் இல்லை, இதுபோல ஒரு போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய மனிதரும் இல்லை. காந்தியினுடைய விடுதலை போர் வெற்றி பெற்றது. கோடிக்கணக்கான மக்கள் ஈர்க்கப்பட்டார். நீங்க இன்னைக்கு நாங்க அதை பெரிய அளவில் மதிக்கிறோம். அகிம்சை போரில் கோடிக்கணக்கான மக்கள் ஈர்க்கப்பட்டதை பெரிய அளவில் நாங்கள் மதிக்கிறோம். ஒரு பக்கம் விடுதலை போராட்டத்தின் மகத்தான தியாகம், ஆயுதம் தாங்கிய போராட்டத்தினுடைய தியாகம். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. ஆயுதம் தாங்கி போராடல, அகிம்சை போர் தான். ஆனால் வெகு மக்கள் ஈர்க்கப்பட்டதால், கோடிக்கணக்கான மக்கள் ஈர்க்கப்பட்டதால் ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் புரட்சியே அதான் மகத்தான புரட்சி அது உருவெடுத்தது. எனவே அது மிக சிறந்த வெற்றியை பெற்றது. ஆனா இன்னொன்று, இப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வர்க்க பார்வையை முன்வைக்கும் பொழுது, அன்றைய பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல ஒரு பக்கம் அவர்கள் அந்நியர்கள் அப்படின்ற பார்வையோட ஒரு போராட்டம் அப்படின்ற நடந்தது. அந்த நேரத்துல இந்த பொருளாதாரம் சார்ந்த, வர்க்கம் சார்ந்த கம்யூனிஸ்டுகளினுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி? இல்ல, வர்க்கப்போர் என்பதே உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டுவதுதான். ஒர்க்கிங் கிளாஸ் ஐடியாலஜிகள் என்றது என்ன? யுத்தத்தை எதிர்ப்பது. வர்க்கப்போர் என்பது யுத்தத்தை எதிர்ப்பது. லெனின் இந்த கட்சியை துவக்கிற போது அதை பிரகடனப்படுத்தினார். ப்ராலெட்டேரியன் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னாரு. பாட்டாளி வர்க்க சர்வதேச அரசியல் கட்சி இந்த கட்சிக்கு பெயர். இதனுடைய முதல் முழக்கமே போரை எதிர்ப்பது, சமாதானத்துக்கு ஆதரவாக இருப்பது ஒன்று. 2, விடுதலையை ஆதரிப்பது. உலகம் முழுவதும் நடைபெறுகிற விடுதலை இயக்கங்களை ஆதரிப்பது. உலகம் முழுவதும் உழைப்பாளி மக்களுடன் ஒருமைப்பாட்டை தெரிவிப்பது. உழைப்பாளி மக்களின் ஆட்சி அதிகாரம். இதுதான் பாட்டாளி வர்க்க சர்வதேசத்தின் கூறு. அடுத்து மிக முக்கிய கூறு, மூலதனத்தை போட்டு உலகை சுரண்டுகிறார்கள் அல்லவா நாடு கடந்த நிறுவனங்கள், முதலாளிகள், அவர்களை எதிர்ப்பது. முதலாளிகளை எதிர்ப்பது என்று சொல்லுகிற போது உள்ளூர் முதலாளிகள் அல்ல, சிறுதொழில் குறுந்தொழில் நடத்துகிற முதலாளிகள் அல்ல எதிரி. நாடு கடந்த நிறுவனங்கள், நாட்டையே சூறையாடுகிற மூலதன முதலைகள், இவர்களை எதிர்ப்பது. இதுதான் பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்பது. அதான் ஒர்க்கிங் கிளாஸ் கருத்தியல், சித்தாந்த கருத்தியலே அதுதான். அதான் அரசியலே, எங்க அரசியலே அதுதான். உழைக்கிற மக்கள் பிளவுபட்டு நிற்கிறாங்க இங்க இந்தியாவில். அப்ப விடுதலை போர்லயே இந்து மகாசபை இருந்தது, ஜனசங்கம் இருந்தது, பின்னர் RSS. இவர்களுக்கு இந்திய விடுதலை போரை விட இந்துக்களின் இந்தியா, இந்த கருத்தியல் தான் ரொம்ப ஆழமாக இருந்தது. நாங்கள் எல்லா மொழி பேசுகிற மக்கள், எல்லா மத மக்கள், எல்லா சமூக பிரிவு மக்கள், எல்லா பிரதேச மக்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து நாட்டின் விடுதலைக்காக என்ற முழக்கத்தை நாங்கள் முன்மொழிந்தோம். பெரும் சிரமங்கள் இருந்தது. எல்லாரையும் பிளாக் பண்ணிடுறாங்கல்ல, நாம இந்த மதம், இந்த ஜாதி, இந்த மொழி, இந்த பிரதேசம் பிளாக் பண்றாங்க பாருங்க. இதையெல்லாம் கடந்து நாட்டின் விடுதலை, சர்வதேசியம், சமாதானம்,
அப்படின்ற கம்யூனிஸ்டினுடைய முழக்கம் இன்று வரை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா? குறிப்பா அந்த சுதந்திரம் அடையக்கூடிய அந்த காலகட்டத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த சர்வதேசியமா இருக்கட்டும் அல்லது வர்க்கம் இது சம்பந்தமான விஷயங்களை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏராளமான பேர் கம்யூனிஸ்ட் கட்சியின் பின்னால் அணிதிரண்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சி இல்லையா? ரவி நாராயண ரெட்டி ஜவஹர்லால் நேருவை விட அதிகமான வாக்குகளை பெற்றாரு. முதல் தேர்தல் நேருவை விட அதிகமான வாக்குகள் பெற்றோமே. இங்கேயே நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் 2வது கட்சியா இருந்தோம் இல்லையா? நாங்க இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து பங்களிப்பை நீங்க பார்த்திருக்க முடியும் இல்லையா? பெரும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கேயும் தொழிற்சாலைகள் நாங்க தானே. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கியதுக்கு பிறகு கூட காங்கிரஸ்ல வந்து நீங்க செயல்படலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தீங்களே, அது சரியானதா நினைக்கிறீங்க? இல்ல, கட்சி தடை செய்யப்பட்டது. கட்சி தடை செய்யப்பட்டா சுட்டுக் கொள்ளுவான், நரவேட்டை. அப்படின்னாக்கா எல்லா மனிதர்களுமே கட்சி வாழணும் இல்லையா? நான் வாழ வேண்டும் என்பதை விட கட்சி வாழ வேண்டும், அதன் முடிவுகள் மக்களிடம் போகணும் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? அப்ப நாங்க காங்கிரஸ் கூட இருந்தோம், வெவ்வேறு பேர்களில் இருந்தோம். உண்மைதான் அது. சோசியலிஸ்டுகள் ஆக நாங்க இருந்தோம், வெவ்வேறு முகங்களில் இருந்தோம். ஆனால் எல்லோரும் கம்யூனிஸ்டுகள். நாங்கள் அங்க இருந்ததாலேயே பரிபூர்ண சுதந்திரத்தை நாங்கள் முன்வழிந்தோம். காங்கிரஸ்ல பரிபூர்ண சுதந்திரம் யார் முன்வழிந்தது? கம்யூனிஸ்டுகள் தான். காங்கிரஸுக்குள் இருந்த கம்யூனிஸ்டுகள் தான் அதை முன்வழிந்தோம். காங்கிரஸுக்குள் இருந்த கம்யூனிஸ்டுகள் தான் சர்வதேச பார்வையை வெளிப்படுத்தினோம். ஆப்பிரிக்க விடுதலை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். ஆப்பிரிக்க நாடுகளில் விடுதலை போர் அப்போ அடக்குமுறைக்குள்ளாக இருந்ததில்ல. பிரிட்டிஷ் ஆப்பிரிக்காவே பிரிட்டிஷ் தங்கள் கையில் வச்சிருந்தாங்க, ஸ்பானிஷ் கையில் வச்சிருந்தாங்க, பிரெஞ்சு கையில் வச்சிருந்தாங்க இல்லையா? இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் காங்கிரஸ்ல இருந்து எழுந்தது. அந்த குரலின் பின்னணியில் யார் இருந்தார்கள்? லெப்ட் இருந்தோம், இடதுசாரிகள் இருந்தோம். எனவே இது பெரும் பங்களிப்பு அல்லவா? அதுதான் இங்க ஒரு கேள்வி இருக்கு தோழர். ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா கம்யூனிஸ்டுகள்ல இருந்து தான் இந்த மொழிவழி மாநிலங்கள் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் அல்லது சமஷ்டியா மாத்தணும் அப்படின்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு இடதுசாரிகள் ஒரு காரணமா இருந்தாங்க. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த பலனை வந்து காங்கிரஸ் வந்து அடைந்ததை வந்து எப்படி நம்ம பாக்குறது? இல்ல, பலன் யார் அடைகிறார்கள் என்பதல்ல. ஆனால் கம்யூனிஸ்டுகளின் முழக்கம் எப்படி இருந்தது? இந்தியாவுடைய விடுதலை, விடுதலை பெறுகிற இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் இந்தியா. பகவத்சிங்கினுடைய கனவும் அதுதான், நமது முன்னோர்களின் கனவும் அதுதான். ஆனா ஒரு சோசியலிஸ்ட் இந்தியா இன்னும் மலரல. விடுதலைக்கு நாங்கள் போராடினோம், தொடர்ந்து நாங்கள் போராடுகிறோம். மொழி வழி மாநிலங்களுக்கு நாங்கள் தான் குரல் எழுப்பினோம். நவகேரளமாகட்டும், விசாலாந்திராவாகட்டும், ஐக்கிய தமிழகமாகட்டும், நீங்க மேற்கு வங்கமாகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், இங்கெல்லாம் மொழி வழி மாநிலங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் தான் குரல் எழுப்பினோம். அது எல்லாருக்கும் தெரியும். சமஷ்டி முறைக்கு நாங்கள் அன்றைக்கே குரல் எழுப்பினோம். அதிகாரம் ஒரு இடத்துல மையத்தில் குவிந்து விடக்கூடாது என்பதில் எங்கள் கருத்து நிலை மிக ஆழமாக இருந்தது. மாநிலங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருந்தோம். எல்லாவற்றையோட எங்க கனவு என்னவா இருக்கிறான்னா, விடுதலை பெறுகிற இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் இந்தியாவா இருக்கணும். ஒரே வரி, அதன் செல்வ வளங்கள் தேசம் தனதாக்கி கொள்ள வேண்டும். யுஎஸ்எஸ்ஆர் மாதிரி. ஆமாங்க, தேசத்தின் வளங்கள் நாடு சார்ந்து இருக்கணும். தேசத்தின் வளங்கள் தனிநபர் சார்ந்து இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, தேசத்தின் வளங்கள் யாரை சார்ந்திருக்கு? எண்ணூர் துறைமுகம் யாரை சார்ந்திருக்கு? பெரும் காடு, தண்டகாரண்யத்தில் எவ்வளவு நாடு கடந்த நிறுவனங்கள் மூலதனத்தை போட்டு கொள்ளை அடிக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட முதலாளிகளுடைய எதிர்ப்பல்ல கம்யூனிசம். எந்த ஒரு முதலாளிகளுடைய முகம் தெரியாது, அவர்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மூலதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்கள் மூலதனத்தை போட்டு தேசத்தை கொள்ளையடிப்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மூலதனம் என்பது மனித உழைப்பும் இயற்கையும் தான். எந்த முதலாளிக்கும் மூலதனம் சொந்தமாக இருக்க முடியாது. மூலதனம் என்பதே இயற்கையும் மனித உழைப்பும் தானே. இயற்கையில் மனித உழைப்பு செலுத்தப்படுகிற போது பெறப்படுகிற செல்வம் தானே. இந்த செல்வம் எப்படி முதலாளிகளுக்கு சொந்தமாக இருக்க முடியும்? அவர்கள் எப்படி 3 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி சொந்தமாக இருக்க முடியும்? தேசத்தின் தலையில் மீது அமர்கிறது அல்லவா அந்த செல்வம். அது முறை அல்ல, அது நீதி அல்ல. நாடு தனதாக்கி கொள்ளணும்னு சொல்றோம். இதுதான் சோசியலிசம். இதற்கு பெரும் தடைகள் இருக்கிறது, தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்தியல் நீந்துகிறது, எதிர்க்கிறது, போராடுகிறது. அடுத்த தலைமுறை ஒன்று தோன்று வருகிற போது இந்த கருத்தியல் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது, நிறைய ஒடுக்குமுறைகள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா 1950களிலேயே வந்து கேரளாவில் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், உலகத்திலேயே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் உருவாகுது. ஆனால் 3 ஆண்டுகள்லயே வந்து நெஹ்ரு அரசாங்கம் வந்து அதை கலைக்கிறாங்கன்னும் பொழுது சுதந்திரத்துக்கு பிறகான அந்த தேர்தல் அரசியல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த சவால்கள் என்ன?
சுதந்திரத்துக்கு பிறகு நாங்கள் ஏராளமான பல கட்சி இயங்குமுறை என்பதே ஒரு சவால் தான். பல கட்சி இயங்குமுறையில் மொழி வழி கொஞ்சம் பேரை ஈர்க்க முடியும், மத வழியாக இருக்க முடியும், இன வழியாக இருக்க முடியும், பிரதேச வழியாக இருக்க முடியும். இது சர்வதேசியம். இதெல்லாம் உடைத்து மனித ஒற்றுமை, மானுட ஒற்றுமை, இந்திய பாகிஸ்தான் என்கிற இந்த பிளவையும் கடக்கிற ஒரு கருத்தியல் எங்கள் கருத்தியல். இது ஏற்பது அவ்வளவு எளிதல்ல. இந்திய பாகிஸ்தான் யுத்தம் அப்படின்னாக்கா கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் யுத்தம் பேரழிவை தரும். குழந்தையினுடைய அழுகுரல், இந்திய குழந்தை எழுதாலும் அந்த அந்த அழுகுரல் ஒன்றுதான். பாகிஸ்தான் குழந்தை எழுதாலும் அந்த அழுகுரல் ஒன்றுதான். மானுடத்தின் அழுகுரல் ஒன்றுதான். மானுடத்தின் சந்தோஷம் ஒண்ணுதான். அதுக்கு நாடு கிடையாது, எல்லை கிடையாது. எனவே யுத்தம் கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். எனவே இந்த கருத்தியல் புரிந்து கொள்வது என்பது அடுத்த தலைமுறை வரும். உலகை, மானுடத்தை, மனிதனை நேசிக்கிற ஒரு தலைமுறை தோன்றி வரும். அது இன்றைய மாணவர்கள் தான், இன்றைய இளைஞர்கள் தான். அவர்கள் தோன்றி வருவார்கள். இந்த உரையாடல்கள் அப்படியே வருவார்கள். இந்த உரையாடல் அதிகரிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கல்வியே உரையாடலுக்கானது தான். கல்வி மௌனத்தை போர்த்தி விடுகிறதால வாங்க. நம்ம எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் அநீதிகளை கண்டு அமைதியாக தான் இருக்கிறாங்க. நீதிக்கான குரல் எழுவதில்லை. ஆனா படித்திருக்கிறாங்க, அறிவு இருக்கு, நல்ல குணங்கள் இருக்கு, நற்பண்புகள் இருக்கிறது. ஆனால் அவர் அமைதியா இருக்கிறாங்க. உரையாடணும் நம்ம சொல்றோம். கல்வி அந்த உரையாடலை தூண்டுகிற கல்வி தேவைன்னு நம்ம சொல்றோம். கல்வி ஒரு அறிவியல்பால் நின்று, விடுதலையின்பால் நின்று மாணவர் இளைஞர்களை உரையாட தூண்டணும். அத்தகைய கல்வியை நாங்கள் முன்மொழிகிறோம். அந்த உரையாடல் அதிகரிக்கிற பொழுது லெப்ட் ஐடியாலஜிகள் தான் வினோவர், அதான் வின் பண்ணும். ஆனா இப்போ அது ஒரு கல்வி கற்றவர்களிடமே ஒரு மௌன போர்வை இருக்கிறது. நீதி நிறைந்தவர்கள் மத்தியிலுமே ஒரு மௌன போர்வை இருக்கிறது. எல்லாரும் இருக்கிறவங்க, எல்லா கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப பண்பு நிறைந்தவர்கள் தான், அறிவு நிறைந்தவர்கள் தான். எல்லாமே கட்சி அரசியலுக்குள்ள லாக்காகி ஒரு போர்வையை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள அறிவு இருக்கு, நற்சிந்தனைகள் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் பேசுவது நியாயம்தான் தெரியுது. ஆனா இந்த உரையாடலை நாம் எப்படி துவக்குவதுன்னு தான் எல்லாரும் யோசிக்கிறான். ஒரு டேன் வரும். அப்புறம் இப்ப கலைஞர் பேசினார் இல்லையா? கலைஞர் என்ன திமுக, ஆனா கலைஞர் என்ன பேசினாரு? எவ்வளவு துணிச்சலா பேசினாரு. இந்த உலகத்திலேயே எந்த அரசியல் தலைவரும் எழுதாத கார்கிக்கு உரைநடை கவிதை எழுதினார் அவர். அது சாதாரணமானதல்ல. ஒரு செங்கொடியை அவர் வர்ணிக்கிறத படிச்சு பாருங்க நீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை, செங்கொடியை, உழைப்பாளி மக்களின் உரிமை போற அப்படி வர்ணிச்சு எழுதுவாரு. எப்படி முடிந்தது? உரையாடலுக்கு கலைஞர் வருகிற போது அந்த இடத்துக்கு வராரு. தந்தை பெரியார் உலகம் முழுவதும் பறக்கிற கொடியெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஏன் என் கொடியே நிரந்தரம் அல்ல? இந்த கருப்பு நீங்கி சிகப்பு தான் உலகம் முழுவதும். யார் முன்மொழிய முடியும் இதை விட கம்யூனிசத்தை? அப்போ பெரியார் உரையாடலை துவக்கிட்டாரு. அப்போ இப்போ இந்த உரையாடல் துவங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்தியாவுக்கு எது குட்டி செய்வா? அதிகாரம் ஒரு இடத்தில் குவிவதா? மக்களால் தெரிவு செய்யப்படுகிற முதல்வரா அல்லது ஆளுநரா? எது ஜனநாயக வடிவம்? அந்த உரையாடல் நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வெறும் ஒரு கட்சியின் ஒரு கட்சியை தாக்குறது, திட்டுறது, தலைவர் திட்டுறது அதல்ல அரசியல். நாடாளுமன்ற விழுமியங்களை யார் பாதுகாத்து முன்னெடுப்பது? இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் காக்கப்படணும். ஒரு வாக்கு ஒரு மதிப்பு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மகத்தான விழுமியம். சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், அது ஒரு விழுமியம். இது நிலைக்கணும் இல்லையா? ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. என் கையில இருக்கிற வாக்குக்கும் ஒரே மதிப்பு, சங்கராச்சாரியர் கையில இருக்கிற வாக்குக்கும் ஒரே மதிப்பு, ஏழை என் கையில் இருக்கிற வாக்குக்கும் ஒரே மதிப்பு, அம்பானி கையில் இருக்கிற பணக்காரர் அம்பானி கையில் இருக்கிற வாக்குக்கும் ஒரே மதிப்பு. இது அரசியல் ஜனநாயகம். சமூக ஜனநாயகம் அவ்வாறு இருக்கிறதா? ஏழை பணக்காரனுக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கிறது? அப்படின்னா ஜனநாயகம் உயிர் வாழணும் இல்ல? ஏழைக்கும் பணக்காரனுக்கு இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருந்தால் ஜனநாயகம் உயிர் வாழுமா? பிறப்பால் நான் உயர்வு இன்னொரு தாழ்வு என்பது நீடித்துக் கொண்டிருந்தால் இந்த அரசியல் ஜனநாயகம் உயிர் வாழுமா? டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல இந்த அரசியல் ஜனநாயகம் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி குறையணும் இல்ல? இல்லை, நீங்க அந்த விஷயத்த சொன்னதுனால இதை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 1991 அப்புறமா இந்த நவதாராளமய பொருளாதார கொள்கைக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த வளர்ச்சின்றது மிகப்பெரிய அளவுக்கு தடைப்பட்டதை நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு காரணி மட்டுமல்ல, பல்வேறு காரணிகளால் கம்யூனிஸ்டுகளை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள் வலதுசாரிகள் முழுவதுமே. இப்ப ஐரோப்பாவில் நீங்க இது நான் இந்த புதிய பொருளாதார கொள்கை என்பது பிரிட்டனும் அமெரிக்காவும் தோற்றுவித்து அதை உலகத்தின் மீது திணித்து விட்டார்கள். இது நீதிமுறை அல்ல. இந்த புதிய தாராளமய கொள்கையில ஆப்பிரிக்கா வளர்ந்துருக்கிறதா? ஏன் ஏழை நாடுகள் இன்னும் அப்படியே இருக்கு? அதை கொள்ளையடித்தது யார்? ஏன் முன்னேற முடியல? ஏன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னது போல அது நீதியான முறை அல்ல. சீனா நீங்கள் கொடுத்த அந்த முறையிலேயே அவங்களை அடிக்கிறான், திருப்பி முதலாளித்து அடிக்கிறான். இப்போ ஐயோ சீர்திருத்தம் பண்ணணும்னு இப்போ சொல்றாங்க அமெரிக்காவும் பிரிட்டனும். சீனா அதுல பீக்ல போயிட்டாங்கன்னு வைங்க. இந்தியாவும் முன்னேற முடியும். சீனாவும் அதே முதலாளித்துவத்துல தானே வளர்ந்தாங்க. முதலாளித்துவத்தை ஒரு கருவியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க.
அங்க ஒரு துண்டு நிலம் வாங்க முடியாது. எவ்வளவு பெரிய செல்வந்தரும் நிலத்தை வாங்க முடியாது. நிலம் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. கல்வி அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மருத்துவம் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால நம்மிடமிருந்து சீனா கற்க வேண்டியது ஜனநாயகத்தை மட்டும்தான். உலகமே கற்க வேண்டியது ஜனநாயகத்தை மட்டும்தான். இந்தியாவிடமிருந்து அமெரிக்காவே ஜனநாயகத்தை கற்கணும். சீனா மட்டும் இல்ல, சீனாவிடமிருந்து நாம் கற்க வேண்டியது எது? சமூக ஜனநாயகத்தை. அங்க ஏழை பணக்காரன் இல்ல 1000 இருந்தாலும் அந்த வர்த்தகத்துக்காக தான் அங்க மூலதன அனுமதி. இந்தியா போல அல்ல. எனவே இந்தியாவிடமிருந்து கற்க வேண்டியது சீனா ஜனநாயகத்தை. சீனா மட்டுமல்ல, அமெரிக்கா கூட. அமெரிக்கா ஜனநாயகத்தை விட நம்முடைய ஜனநாயகம் உயர்ந்தது. நம்மிடம் இருந்து அமெரிக்காவை கத்துக்கணும். நம்மிடம் இல்லாதது பொருளாதார சமத்துவம் தான். 4 கோடி பேருடைய உழைப்பை 4 பேர் சுரண்டி வச்சிருக்கிறான். அதை சட்டம் பாதுகாக்கிறது, நீதிமுறைகள் பார்க்கிறது, அதை அரசியல் கட்சிகள் மௌனம் சாதிக்கிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு இது? ஆனா இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு அப்புறமா ஒரு புதிய வர்க்கம் ஒண்ணு உருவாச்சு இல்லையா? அப்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு இது வர்க்கம் உருவாயிருக்கு. அதுல பல கோடிக்கணக்கான பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு புது முறைகள் வருகிற போது பயனடையாத மக்கள் இருக்க மாட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பயனடைவார்கள். உழைக்கிறவர்கள், ஏழைகள், எளியவர்கள் பயனடைகிறார்களா? ஏன் இந்த இடைவெளி நீடித்துக் கொண்டு இருக்கிறது? இந்த முறை ஏழைகள் ஏழைகளாகவே செய்ய முடியுமா? ஏன் அப்படி இருக்கிறாங்க? பணக்காரர்கள் மேலும் மேலும் பணத்தை குவித்துக் கொள்கிறார்கள். ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாக மாறுகிறார்கள். அப்பனா இந்த உற்பத்தி முறையில், இந்த பொருளாதார முறையில், இந்த சமூக முறையில் சமத்துவத்துக்கான இடம் இல்லைன்னு தெரியுது. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு சிஸ்டம் மூலமா என்னால பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? மனித பிறப்பு அது அல்ல, செல்வந்தன் அல்ல. ஒரு மனிதனுடைய முழு விழுமியம் என்பது, மனிதனுடைய முழு தோற்றுவாய் என்பது எவ்வளவு பணம் என்னிடம் சேமித்து இருக்கிறது என்பதல்ல, எவ்வளவு அறிவு செல்வம் என்னிடம் இருக்கிறது, எவ்வளவு தூர பார்வை எனக்கு இருக்கிறது. கடைகோடியில் இருக்கிற மனிதனையும் கட்டி தழுவுற ஆர்வம் இருக்குது பாருங்க, பார்வை இருக்குது பாருங்க. அது செல்வத்தை விட அதான் நிகர். அதான் மனிதன். மனிதனை உருவாக்குவது செல்வம் அல்ல, மனிதனை உருவாக்குவது உழைப்பு, மனிதனை உருவாக்குவது அறிவு, மனிதனை மேலே மேலே சதிக்கு உருவாக்குவது கல்வி, பணம் அல்ல. நீங்க நீங்க இதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? தங்கத்துக்கு. தங்கம் பயன்பாட்டு பொருளா? அது இந்த கையில ஒரு வாட்ச் கட்டி இருக்கிற சாதாரண வாட்ச், இது பயன்படும். தங்கம் பயன்படுமா? தங்கம் பயன்பாட்டு பொருள் அல்ல, சோ ஒரு மதிப்பீட்டு பொருள். ஆனா எது பயன்படவில்லை அதுக்குதான் அங்க மதிப்பு. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற உழைப்பு தான், மானுட உழைப்பு தான். ஒரு கட்டி தங்கத்தை வெட்டி எடுப்பதற்கு எத்தனை மணி நேரம், எவ்வளவு உயிர். எனவேதான் தங்கத்துக்கு மதிப்பு. அப்படின்னா உழைப்பை மதிக்கிற ஒரு சமூகம், உழைப்பை போற்றுகிற ஒரு கல்வி, சக மனிதனை அணைத்துக் கொள்கிற ஒரு கல்வி. அப்படி நீ கல்வியில உயர்ந்துட்டான ஐரோப்பியர்கள், கருப்பர்கள் போட்டு அடிக்கிறான், ஆசிரியர்கள் போட்டு அடிக்கிறான், தீ வைக்கிறான், கொலை பண்றான், சிவிலைஸ்டுன்றான். கேட்டா ஐரோப்பா பூந்தோட்டன்றான், வெரி மோஸ்ட் சிவிலைஸ்டு இந்த வேர்ல்டுன்றான். என்ன சிவிலைஸ்டு? ஆளை வெட்டுறது, தீ வைக்கிறது, நீங்க என்ன நாடுன்னு பார்த்து அடிக்கிறதா? அப்போ கல்வி அங்க தடை. அப்போ நிறத்தின் மீது கேள்வி எழுப்புகிற ஒரு கல்வி தேவையில்லை. நிற பேதங்கள் இல்லாத மானுடம் என்பதுதானே மகத்தானது. அது செல்வத்தை விட பெரிதல்லவா? செல்வம் வைத்திருக்கிறவன அடிபடுறான், செல்வம் வச்சிருக்கிறவன அடிக்கிறான். செல்வத்தால் அங்க என்ன பலன்? இல்லை, அவன் மானுடன், நிறத்தால் பேதங்கள் கூடாது, அவன் அணைத்துக்கொள், அவன் உன் பிறப்பு, உன் சகோதரன் அப்படின்னு சொல்ற ஒரு விழுமியம் தானே உயர்ந்ததுக்கு செல்வத்தை விட. எனவே பணத்தை விட இங்க எது? மானுட விழுமியங்கள் தான் உயர்ந்தது. ஆனா இதே பொருளாதார கொள்கையினால நிறைய உழைப்பு சுரண்டல்கள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஐடி துறையா இருக்கட்டும், இல்ல பல்வேறு துறைகள்ல வந்து தொழிலாளர்கள் தொடர்ந்து நசுக்கப்படுறதா இருக்கட்டும், லே ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பட் இப்படி இருந்தும் இவர்களிடையே வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து எந்த விதமான தாக்கத்தை செலுத்த முடியலையா அப்படின்ற கேள்வி. நிச்சயமா ஒரு நெருக்கடிகள் இருக்கிறது, பின்னடைவுகள் இருக்கிறது, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அது பிரிக்கிறாங்களே. இப்ப யூனியன்ல பல இடங்கள்ல பாருங்க, ஒரு காலத்துல ஏயுடிசி, பிறகு ஐஎன்டிசி, சிஐடி அப்படின்னு இருந்தது. அது வரைக்கும் பரவாயில்ல, அரசியல் சார்ந்தது. திமுக தொழிற்சங்கம் வந்தது, அது கூட ஓகே, கட்சியை சார்ந்தது தொழிற்சங்கங்கள் இருந்தது. இப்ப ஜாதிக்கு ஒரு சங்கம் வந்துடுச்சு இல்லையா உங்களுக்கு? தொழிலாளரை ஜாதியா பிரிக்கிறாங்க பாருங்க. எதன் பொருட்டும் உழைக்கிற மக்களை பிரிக்கக்கூடாது. கருத்தால் உழைக்கிற மக்களை ஒன்று கூடுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதான அறிவியல் சொல், இதான பகுத்தறிவு சொல். இந்த சொல் எதனா பிரிவினை உங்களுக்கு இருக்கா பாருங்க. நாம எல்லோரும் இந்த ஜாதி அப்படின்னா அது அறிவியல் சொல்ல இல்ல, பகுத்தறிவு சொல்ல இல்ல, அதுல பிரிவினை இருக்கு. நாமெல்லாம் இந்த மதம் அப்படின்னு சொன்னா அது அறிவியல் சொல்லா, பகுத்தறிவு சொல்லா, அதுக்குள்ள பிரிவினை இருக்கு.
நான் இந்தியன் என்று சொல்லி பாருங்க. நீங்க இந்தியா நம்முடைய நாடு, சட்டப்படி நாம் இந்தியர்கள், நமது உயிருக்கு மேல் இந்த தேசம். ஆனால் நான் இந்தியன் அப்படின்னு நீங்க உறக்க சொல்லி பாருங்க. நான் பாகிஸ்தான் அல்ல. ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா? கம்யூனிஸ்டுகள் முன்மொழிகிற கருத்தியலை நீங்க சொல்லி பாருங்க. கரத்தால் உழைக்கிற தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் நாங்கள் சொல்றோம். இது பகுத்தறிவுன்ற நாங்க. இதான் விடுதலை சொல்லுன்றோம். இதுல பெரியவர் இருக்கா சொல்லுங்க நீங்க. பகுத்தறிவுக்கு புறம்பான ஒரு கூறு இருக்கா? அறிவியலுக்கு புறம்பான ஒரு கூறு இருக்கா? இந்த கருத்தியல் ஏன் பற்றவில்லை? இளைஞர்கள் மத்தியில, படித்தவர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில பற்ற வேண்டும் அல்லவா? பற்றாது எது தடுக்குது? இந்த தடைகள் எல்லாம் மீறி அதை பற்றி கொள்கிற ஒரு யுகம் ஒன்று எழும். வர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க முன்வைக்கிறீங்க. அதுக்காக தான் கேட்கிறேன். ஏன்னா குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மீது வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா, தேசிய இன பார்வை அப்படின்றது இல்ல அப்படின்றது ஒரு பக்கமும், சாதியம் குறித்தான பார்வைகள், அதாவது சாதியம் அப்படின்றது நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்றதுல அந்த சாதியம் குறித்தான பார்வை இல்லாம வெறும் தட்டையா வர்க்கம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்கன்ற ஒரு விமர்சனம் ரொம்ப தவறு. இது ரொம்ப தவறு. மொழிவழி தேசிய இனங்கள் சம்பந்தமான ஒரு அந்த கருத்தியலுக்கு ஒரு விளக்கத்தை அளித்ததே லெனின். அதை முன்னெடுத்தது ஸ்டாலின். என்ன சொல்ல போனா லெனின் தான் அந்த கோட்பாட்டை உலகுக்கு அளித்தார். ஒரு பெரிய தேசிய இனம் சிறிய தேசிய இனத்தை அடக்கி ஒடுக்கினால் ஒடுக்குமுறைக்குள்ளாகிற தேசிய இனம் தன் கதிபோக்கை தானே தீர்மானித்துக் கொள்கிற சுய நிர்ணய கோட்பாட்டை உலகுக்கு அளித்ததே லெனின் தான். முதல் அளித்தது மட்டுமல்ல, லிதுவேனியா, லாத்வியா, எஸ்டோனியா போன்ற ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற மொழி வழி தேசியங்கள் தனி நாடாகட்டும் பிரகடனப்படுத்தியதும் லெனின் தான். நான் இந்தியாவில் கேட்கிறேன். அதான் சொல்றேன், இந்தியாவிலையும் மொழி வழி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்று முதல் குரல் எழுப்பியதும் கம்யூனிஸ்டுகள் தான். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகள் என்று சொன்னதுல ஜீவாவினுடைய பங்கு மகத்தானது, கம்யூனிஸ்டுகளின் பங்கு மகத்தானது. சங்கரையங்கனார் நாடாரும் சொல்லுவோம், சங்கரையங்கனார் தமிழ்தாயின் தலைமகன். அவர் இறக்கிற கடைசி தருவாய் என்ன கடிதம் எழுதினார்? கேட்டிக்க தங்கமணி, ஜானகி அம்மா, இந்த கம்யூனிஸ்ட் தலைவருடைய நல்லுடலை ஒப்படைங்கன்னு சொன்னாரு. ஏன்? ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அடர்த்தி இருக்கு. மொழிக்கும் மொழி இனத்திற்கும் கம்யூனிஸ்டுகளுடைய அடர்த்தி இருக்கு. கம்பனை, இளங்கோவை, வள்ளுவனை தமிழ் மேடைகளில், அரசியல் மேடைகளில் தலையில் தூக்கி வைத்து நாடு முழுவதும் கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. பேராசிரியர் நாவா, ஜெயகாந்தன், பலர் இருக்கிறாங்க தமிழுக்கு பங்களித்தவர்கள். ரொம்ப மிக மிக ஆழமான பங்களிப்பை நாம் செலுத்திருக்கிறோம். அந்த பட்டியல் பெரியது, நான் அதுக்குள்ள போகல. ஆனா இங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க வர்க்கத்தால் மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள், உழைக்கிற மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று நான் நம்பினோம். அந்த நம்பிக்கை ரொம்ப அறிவார்ந்த நம்பிக்கை. உழைக்கிறவன், நாமெல்லாம் தொழிலாளி ஒன்று கூடுறான்னா ஒன்று கூடுவான்னு நாங்க நம்பினோம். இல்ல, இது தொழிலாளி மட்டுமல்ல, ஜாதி. தொழிற்சாலையில் 8 மணி நேரம்னாக்கா மற்ற நேரங்கள் அவன் போயிட்டு வாழ்விடங்களுக்கு போறான், அங்க ஜாதி இருக்கு. ஓஹோ, இது வாழ்க்கை அனுபவங்களை தான் நாங்கள் உணர்ந்தோம். ஆனாலும் இதன் பொருள் நாங்கள் ஜாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடவில்லை என்பதல்ல. எந்த இயக்கத்தை விட பீகாரில் தலித் மக்களுக்காக போராடிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். செல்வா ஜூடும் அந்த ஆயுதம் தாங்கிய நிலப்பிரபுகளின் படை எடுத்து போராடியது கம்யூனிஸ்ட் இயக்கம். இன்ன வரைக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும், கீழத்தஞ்சையில் நிலப்பிரபுகளுக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் செய்தது யாரு? சும்மா 4 அடி நீங்க தோண்டினா ரத்தம் வரன்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தம் எல்லாம் நிலப்பிரபுகளுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் சொட்டிய ரத்தம் அது. நீங்க அப்ப நாங்க ஒன்னும் வேடிக்கை பார்க்கல. ஆனா என்ன, இந்த ஜாதியத்துக்கு எதிராக இந்தியாவில் அம்பேத்கர் முன்னுரிமை தந்து போராடியது போல், பெரியார் முன்னுரிமை தந்து போராடியது போல் கம்யூனிஸ்டுகள் போராடவில்லை. கம்யூனிஸ்டுகள் வர்க்க போரில் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்போ சொந்த அனுபவங்களை நாங்கள் உணர்றோம். இது வர்க்கங்களாலான சமூக அமைப்பு மட்டுமல்ல, ஜாதிகளாலான சமூக அமைப்பு. அப்ப ஜாதியை வீழ்த்தணும், வர்க்க சுரநிலை வீழ்த்தணும்னா அதுக்கு ஒரு டயலெக்டிக்கல் அப்ரோச் வேணும்னு சொல்றோம், இயங்கல அணுகுமுறை வேணும்னு சொல்றோம். எனவே முன்பை விட பெரியாரை நாங்கள் ஏற்கிறோம், முன்பை விட அம்பேத்கரை நிரப்பிக் கொள்கிறோம். ஏன்டா இது உலகளாவிய கருத்தியல். பெரியார் கருத்தியல் ஆப்பிரிக்காவில் போய் பயணம் செய்யல, அம்பேத்கரின் கருத்தியல் ஐரோப்பாவில் பயணம் செய்யல, இல்லைங்களா? நான் இது குறைத்து மதிப்பிடல. மகத்தான மனிதர்கள், தலைவர்கள் நிரப்பிக் கொள்றோம். ஆனால் இந்த கருத்தியல் தானே, கம்யூனிஸ்ட் கருத்தியல் தானே ஐரோப்பா துவங்கி ஆப்பிரிக்கா துவங்கி கீழ்திசை நாடுகள் எல்லாம் களமாடுகிறது, புரட்சியை தோற்றுவிக்கிறது, தோற்கிறது, விழுகிறது, எழுகிறது. ஆனால் இதுதானே உலகமயத்துக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறது. அது இந்தியாவுக்குள் வருகிற போது இந்தியாவில் உலகத்தில் காணாத ஒரு ஜாதி முறையை காணுகிறது. அப்போ நம்மை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கூடுதலாக பாடுபட்டு இருக்கிறார் அப்படின்னா பெரியாரை நிரப்பிக் கொள்கிறோம். அதே போல மொழி அப்படின்ற விஷயமும் ஒரு தடை இருக்கு இல்லையா? அதுமாதிரி டாக்டர் அம்பேத்கரை நிரப்பிக்கிறோம். ஒரு சர்வதேச பயணத்தில் இந்த மகத்தான மனிதரை கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் நிரப்பிக் கொள்கிறது. அது தப்புன்றீங்களா நீங்க?
பெரியாரை முன்பை விட அதிகமாக நெருங்கி நிரப்பிக் கொள்கிறோம். டாக்டர் அம்பேத்கரை முன்பை விட அதிகமாக நெருங்கி நிரப்பிக் கொள்கிறோம். சொந்த அனுபவத்தால் நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் நிரப்பிக் கொள்கிறது. இப்ப நீங்க சொல்ற மொழிக்கு நாங்க என்ன தீங்கு பண்ணோம்? இந்தியாவில் எந்த மொழிக்கு நாங்கள் தீங்கு பண்ணியிருக்கிறோம்? மொழிக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை விட பங்களித்தவர்களை நீங்க பட்டியலிடுங்க பார்க்கலாம். இலக்கியத்துறையில், எழுத்துத்துறையில், மேடைத்துறையில். இல்ல தீங்கு இழைச்சிங்கன்னு சொல்லல. ஆனால் அந்த மொழி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வர்க்கம் அப்படின்றதோட முரண்படுதா அப்படின்றத நான் கேட்கல. மொழி உலகத்திலேயே மொழிதான் ஒரு தேசத்தின் புரட்சிக்கான தொடர்பே மொழிதான். மொழி இல்லாமல் புரட்சிகர இயக்கங்கள் வெற்றி பெறாது, புரட்சி வெற்றி பெறாது. மொழிக்கு அவ்வளவு ஆளும் இருக்கு. எந்த காலத்திலும் நாங்கள் மொழியை வெறுக்கல. மொழி வெறும் ஒரு ஓசையை சுமந்து செல்கிற ஊடகம் அல்ல. மொழி என்பது அறிவின் திரட்சி, அறிவின் தூண்டுதல். அது மொழி எப்படி சொல்றது? அது யாவற்றுக்கும் மேல் அல்லவா? அது தமிழ்னா யாவற்றுக்கும் மேல். அது அந்த மொழி கொண்டு தானே நம்ம சித்திரங்களை உருவாக்க முடியும், புரட்சியை உருவாக்க முடியும். உற்பத்தியினுடைய மேல் தளத்தில் மட்டுமல்ல, அடித்தளத்திலும் இருக்கிறது மொழி. எனவே மொழிக்கு ஒரு பெரிய அடர்த்தி இருக்குது. அந்த மொழியை நாங்கள் நேசிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மொழியால் பிரிவினை கூடாது என்று சொல்கிறோம். அதுதான் பிரச்சனை. இப்போ இந்தி, எந்த மொழியும் எங்களுக்கு வெறுப்பல்ல, எந்த மொழியும் எங்களுக்கு ஏற்புடையது தான். ஆனா ஒரு மொழி திணிக்கப்படுகிற போது அதை நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ் மீது திணிக்கப்படக்கூடாது. எந்த மொழி இன்னொரு மொழியின் மீது திணிப்பை செய்யக்கூடாது. அதை தான் நாங்கள் சொல்றோம். ஆனா எந்த மொழியை நாங்கள் விரும்புகிறோம்? காக்கை குருவி எங்கள் ஜாதி, அவை பேசும் மொழியாகும் எங்கள் மொழி. அதான் எங்கள் நிலை. எந்த மொழி மீது காழ்ப்பமில்லை, கசப்பமில்லை. மொழி திணிப்பு கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம். ஒரு மனிதர்கள் எந்த மொழியும் விரும்பி படிப்பதில் நமக்கு என்ன இருக்கு? படிக்கட்டும், ஆனா திணித்து விடக்கூடாது. தமிழ் மீது எத்தகைய திணிப்பு நடந்தாலும் தமிழ் அழிந்து விடாது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ் தான் உலகினுடைய செவ்வியல் மொழிகளில் ஒன்று. அதுகிட்ட ஒரு அனுசரிப்பு இருக்கு, பிளெக்சிபிலிட்டி. அது உறவாடும், கதவடைக்காது. ஏன் சமஸ்கிருதம் அழிந்தது? அது உறவாடுவதில்லை. ஏதோ கடவுள் மொழி, உயர்ந்த மனிதர்களின் மொழி என்பதால் அது அழிந்து விட்டது. தமிழுடன் பயணப்பட்ட எல்லா மொழியும் அழிந்து விட்டது. கிரேக்கம், ஈஜிப்ட், பரசீகம், தமிழுடன் எந்த மொழியெல்லாம் பயணப்பட்டதோ எல்லாம் அழிந்து விட்டது. தமிழ் மட்டும் அழியவில்லை. என்ன காரணம்? தமிழ் கதவடைச்சுக்கல, கதவை திறந்து இருக்கிறது. ஆர்மீனிய சொல் தமிழுக்குள் இருக்கு, லத்தீன் சொல் இருக்கு, ஆங்கில சொல் இருக்கு, பிறமொழி சொல் இருக்கிறது. பல நூறு மொழி பிறமொழி சொல் தமிழுக்குள் இருக்கிறது. ஆனாலும் தமிழ் அழியவில்லை, தமிழ் மாசுபடவில்லை. என்ன காரணம்? தமிழிடம் இந்த அனுசரிப்பு இருக்கிறது. பிற மொழியுடன் உறவாடி பிற மொழியினுடைய சிறப்புகளை தனதாக்கிக் கொள்கிறது. பௌத்த இலக்கியம், மணிமேகலை தமிழ் இலக்கியம் அல்ல, அது பௌத்த இலக்கியம். தமிழ் அதை தனதாக்கி கொண்டது. எனவே பிற மொழியை மதிக்கிற, பிற மொழியின் சிறப்புகளை தனதாக்கிக் கொள்கிற மகத்தான விழுமைகளை கொண்டது தமிழ் மொழி. எனவேதான் தமிழ் மொழிக்கு மரணம் இல்லை, இனியும் அது அழியாது. இப்போ தேர்தல் அரசியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் அரசியல நிறைய சமரசங்கள் அப்படின்றது நிச்சயம் இருக்கும். இந்த அடிப்படையில நீங்க நிறைய மாநில கட்சிகளோட கூட்டணிகள் இதெல்லாம் அமைக்கிறீங்க. அந்த மாநில கட்சிகள் எல்லாமே முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி சேர்றது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு சவால் ஏற்படுத்தும்? இருக்கும். பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டுல ஒரு கூட்டணி இயல்பு தான். எந்த ஒரு கட்சி தனித்து ஆட்சிக்கு வந்து விட முடியாது. இந்தியா பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு உலகிலேயே. எனவே பல கட்சி இயங்குமுறைக்கு கம்யூனிஸ்டுகள் பங்காற்றி இருக்கிறோம். இரு கட்சி முறை போதும் அப்படின்னு நம்ம அத்வானி பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த போது நாங்கள் எதிர்த்தோம். அப்படி மவுண்ட் பேட்டன் இரு கட்சி முறை கொண்டு வந்த போது அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்லை, நேருக்கும் உடன்பாடு இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கும் உடன்பாடு இல்லை. பல கட்சி இயங்குமுறை தழைக்கணும், நல்லது. இந்தியா போன்ற ஒரு பரந்த பெரிய ஜனநாயக நாட்டுக்கு நல்லதுதான். ஆனால் கொள்கை வழி கட்சிகள் தான் தேவை. இந்தியாவுக்கு எது கொள்கையாக இருக்க முடியும் அப்படின்னா சோசியலிசம் தான். நாங்க மட்டும் சொல்ல, அம்பேத்கர் போன்ற மேதைகளே அரசியல் சாசனத்தில் ஒரு திசை வழியாக காட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கான ஒரு ஃபைட் நடக்குது. இப்போ நாங்கள் கூட்டணி சேர்றோம். கூட்டணி சேர்க்கிற போது எங்களுக்கு எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. 8, 10, 11, 12 தான் இந்தியாவில். அப்போ எங்கள் பிம்பம் ஒரு லிக்விட் ஆகுது, சரிகிறது. கொள்கையில் உயர்ந்திருக்கிறோம், போராடுகிறோம், பெரும் மாநாடுகள் நடத்துகிறோம், 100 ஆண்டுகளில் பெரும் மகத்தான அரசியல் விழுமைகளை தூக்கி பிடிக்கிறோம். கரப்ஷன் சொல்ல முடியாது. 100 ஆண்டுகள் எங்கன்னா ஏதாவது ஒரு நீதிமன்றம் கம்யூனிஸ்ட் தலைவரை தண்டித்து இருக்கிறதா? ஏதாவது ஒரு நீதிமன்றம் 100 ஆண்டுகளில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், நான் சொல்றது கம்யூனிஸ்ட் தலைவர், ஊழலுக்காக சிறைக்கு போனார் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியாது. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் எங்கேயாவது மத கலவரத்தை தூண்டதான் நீங்க பார்த்திருக்க முடியுமா? ஜாதி கலவரத்தை தூண்டதான் பார்த்திருக்க முடியுமா?
தேச விரோத செயல் ஈடுபடுதா நீங்க காட்ட முடியுமா? இதெல்லாம் மகத்தான வெற்றி அல்லவா? ஆனா சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் குறைந்த எண்ணிக்கையை வைத்து எங்களை மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த 2 நாளைக்கு 22 ஆகும், 222 ஆகும், 300 ஆகும், 400 ஆகும். ஏன்னா என் கணிதம் அல்ல அரசியல், குறியீட்டு கணிதம் தான். கம்யூனிஸ்டுகள் ஒரு குறியீட்டு கணிதத்தில் இருக்கிறோம். எங்கள் குறியீடுகள் என்பது சோசியலிசம், சமதர்மம், சமத்துவம், கூட்டிசைவு, நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்கிற நல்லியல் இயல்பு, வேதங்களற்ற நெருக்கம், இதான் நாங்க குறியீடா பார்க்கிறோம். ஆனா பல இடங்கள்ல அப்படி அங்கங்க இருக்கிறாங்க, அதிகமா இருக்குது எண்ணிக்கை. டேன் ஆகும் இல்ல, காந்தி ஒருவர் தானே, ஒரே ஒரு குறியீடு தானே. அவரிடம் என்ன இருந்தது? அகிம்சை என்கிற குறியீடு இருந்தது இல்லைங்களா? ஆனா கோடிக்கணக்கான மக்கள் இருந்துட்டார் இல்லையா? எனவே எங்களிடம் விடுதலை குறியீடு இருக்கிறது, சமதர்ம குறியீடு இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் எங்களால் இருக்க முடியும். அதுவும் இந்த தலைமுறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க சினிமா நடிகர் பின்னாடி போறாங்க, அந்த கட்சி பின்னாடி போறாங்கலாம் சொல்றாங்க இல்லையா? நாங்க வெறுக்கல, எங்கேயும் போட்டோம், ஒரு உரையாடல் பண்ணிட்டு வரட்டும். அவன் உரையாடல் பண்ண சிந்தனை கதவுகள் திறக்கிற போது அவன் எங்கே வருவான்னா சமதர்மத்தை நோக்கி தான் வருவான், சோசியலிசத்தை நோக்கி தான் வருவான், விடுதலையை நோக்கி தான் வருவான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது எத்தனை ஆண்டுகள் கேட்காதீங்க, 2 ஆண்டு, 5 ஆண்டு, 10 ஆண்டு. ஆனா இதை சுற்றி வேற எங்க போக முடியும்? நீங்க ஐரோப்பானுடைய யூனிவர்சிட்டியில யார் வெற்றி பெறா? லெப்ட். ஐரோப்பா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் லெப்ட் தான் வின் பண்றான் யூனிவர்சிட்டியில. இந்தியாவில் எடுத்துக்கோங்க, நீங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ட் பண்றாங்களே, யாரை பண்றான் மாணவர் தலைவரா? லெப்ட் தான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உலகம் முழுவதும் இருக்கிற ஊடகவியலாளர்கள சரிபாதிக்குமே லெப்ட், எழுத்தாளர்கள கவிஞர்கள சரிபாதிக்குமே லெப்ட். இது அப்படியே வெகு மக்களின் திரட்சியாக மாறுகிற போது, வெகு மக்கள் அணி திரளுகிற போது லெப்ட் ஐடியாலஜிக்கு ஒரு இடம் இருக்குங்க. நான் எங்க கட்சியை விட்டு பேசல, இந்த லெப்ட் ஐடியாலஜிகளை பத்தி பேசுறேன். இதை தோற்கடிக்க முடியாது, இதான் வெல்லும். இப்ப இன்னைக்கு வலதுசாரி திருப்பம் வந்திருக்குது ஐரோப்பாவில், உலகம் முழுவதுமே வந்திருக்கு. ஆனாலும் அங்க தீ வைக்காதன்னு சொல்றான்ல, அவன் அடிக்காதன்னு சொல்றான்ல, அவுட்லாண்டர்ஸ் புலம்பெயர்களோட போய் அணைச்சிக்கிறான்ல. யார் அவன்? எந்த ஐடியால இருக்காது? டிபேட் நடக்குது இல்ல, கடல் கடந்து வரான். உலகம் எல்லோருக்குமானது, வேலி போடாத, அவன் அனைத்துக்கொள், அவன் மானுடன் ஒரு குரல் எழுதில்ல, அது லெப்ட். அது வெற்றி பெறாம இருக்கலாம், ஆனா இந்த லெப்ட் தானே எதிர்காலம். கொல்றான்றதுல எப்படி சரியாகும்? அடி, அவன் ஆசியன் அடி, கொல்லு, தீவை, வெளியே அனுப்பு அப்படின்றது பெரும்பான்மை. அது வெல்லுமா? அது நாகரிகமும் அறிவு சமூகம் தோன்றுகிற போது அது வெல்லுமா? எது வெல்லும்? லெப்ட் தான் வெல்லும். நாடு பார்க்காத, அவன் மானுடன், அது குழந்தை, கடல் கடந்து வருகிறது, தோணியில் வருகிறது, அனைத்து கொல் என்பது லெப்ட். இல்ல கடலை போய் சாகடின்னு சொல்றது வலது. எது ஏற்கும்? அறிவுலகம், அடுத்த தலைமுறை இடதை தான் ஏற்கும். இப்போ இந்தியா டர்ன்ஸ் லெஃப்ட் அப்படின்றத நீங்க நம்புறீங்க? உலகமே, இங்க இல்ல உலகமே வரும், அங்கதான் வரும். இல்லைன்னா அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குமா? காசாவுக்கு அடக்கவே முடியலையே உன் போலீஸால, ராணுவத்தால. யார் அவன்? அமெரிக்காவில் பிறந்த அமெரிக்காவில் வாழ்கிறவன் குரல் எழுப்புறான், அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒழிகன்றான், காசா விடுதலை வெல்கன்றான். அதான் லெப்ட், இதான் இடது சிந்தனை என்பது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா வலதுசாரிகளுடைய கை ஒரு பக்கம் ஓங்கி இருக்கு, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. இன்றைய காலகட்டங்கள்ல மக்களே அந்த மதவாத சிந்தனைக்கு பலியாயிருக்காங்களா, கரப்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள் ரொம்ப அதுல 2 இருக்கு. மதத்துக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிற எளிய மக்கள் இருக்கிறாங்க நீண்ட நெடுகாலமா. என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரி, என்னுடைய குடும்பம், நம்ம குடும்பம் எல்லாம் கடவுளை வழிபடுகிறது இல்லைங்களா? அது எப்படி அணுகணும்ன்ற அதை நீங்க ஒரு ஒரு எப்படி ஒரு ரொம்பவும் அனுரசனையா ரொம்ப வாஞ்சியோட தான் அணுகணும் நீங்க. அது அவர்கள் உரிமை, அவர்கள் வழிபாட்டு உரிமை, அது சட்டம் இடமளிக்கிறது. அவங்கள எளிதில் கடந்து செல்ல விரும்பல. எல்லாருமே மோசம், அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே நேரத்தில் மத அடிப்படைவாதிகள் வேறு. யாரால் பிரச்சனை? இந்துக்களால் அல்ல பிரச்சனை, இஸ்லாமியர்களால் அல்ல பிரச்சனை, அடிப்படைவாதிகளால் தான் பிரச்சனை. இதை கொண்டு வந்து அரசியல், மதத்தை கொண்டு வந்து அரசியல் புகுத்தி ஒரு பதற்ற அரசியலை தோற்றுவிக்க அவர்களால் தான் பிரச்சனை, இந்துக்களால் அல்ல. என் தாய் இந்து, என் தாயால பிரச்சனை, என் தந்தை இந்து, அவரால பிரச்சனை. நாங்கெல்லாம் விநாயகர் எல்லாம் சின்னதுல விநாயகர் வச்சிருக்கிறோம், கொடக்கட்டை கொடுப்பாங்க, விநாயகர் நமக்கு தெரியும். கார்கில் விநாயகர் இன்னைக்கு தான் பேர் வச்சிருக்கிறாங்களா? விநாயகருக்கு எனக்கு AK-47 கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் என்ன நோக்கம்?
எனவே மதத்தை அரசியலாக்குவதுதான் ஆபத்து. ஒரு புண்ணிய இந்தியா ஒரு ஆன்மீக பூமி தான், ஆலயங்கள் நிறைந்த ஆன்மீக பூமி தான். இதெல்லாம் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் இடிக்கணும்னு சொல்றோமா, அழிக்கணும்னு சொல்றோமா? இல்லையே, அதெல்லாம் கலைச்சின்னங்கள் தானே. அது நாங்கள் இன்னொரு பார்வையில் பார்க்குறோம். அது அப்படிலாம் வெறுப்பு அரசியலை நாங்கள் முன்மொழிவதில்லை. ஆனால் இந்த மதம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு சிறு தெய்வங்களா இருக்கட்டும் அல்லது ராமரா இருக்கட்டும் அனுமாரா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்தெந்த கடவுள்கள்லாம் கும்பிடுறாங்களோ அங்க போயிட்டு அவருடைய ஆதிக்கம் அல்லது அவங்களுடைய பரப்புரைகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல கம்யூனிஸ்டுகள் சுத்தமா புறக்கணித்ததே ஒரு தவறான நிலைப்பாடா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நாங்கள் இப்போ கடவுள் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பாளர்கள். எந்த மதமும் எங்களுக்கு ஏற்புடையதில்லை. இப்போ நான் உங்களோட பேசிட்டு இருக்கிற நான் எந்த ஆலயங்களுக்கும் போறதில்லை, எந்த ஆலயம் போறதில்லை, எந்த மதத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா எல்லா மதத்தினுடைய நல்லிணக்கமே எனக்கு ஏற்புடையதா இருக்கு. அந்த ஒரு மகிழ்ச்சியான விழாக்கள், மக்கள் கூடுவது, அதெல்லாம் நிராகரிக்க முடியல. வாழ்க்கை யதார்த்தத்தை பாருங்க. எதன் பொருட்டும் மக்கள் கூடுறாங்க, ஒரு பண்டிகை பொருட்டு கூடுறாங்க, விழாக்கின் பொருட்டு கூடுறாங்க. இவையெல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கை வெறிச்சோடி விடும். என்னன்னா மதம் அறிவுக்கு தடையா இருக்கக்கூடாது, மதம் மானுட நேயத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது, மதம் அறிவியலுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருக்கிறது என்பது எங்கள் நிலை. எனவேதான் நாங்கள் அது பக்கம் செல்வதில்லை. ஆனா அதுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எளிதில் கடந்து சென்று விட முடியாது இல்லையா? அவங்களுக்கு மதிப்பளிக்கணும் இல்லையா? எனவே நாங்க என்ன சொல்றோம்னா, பல மதங்கள் நிறைந்த நாடு இந்த நாடு. சார்பியல் தானே, சார்பியல் வாழ்க்கை என்றாலும் கூட மதம் சாராத இந்த நிலை என்பது உலகத்தில் மிக உயர்வானது. நமது கருத்தியலில் மிக உயர்ந்தது அல்லவா அது? இந்தியாவுக்கு 1000 மதங்கள் இருக்கு. இந்திய மதம் எது சொல்லுங்க? ஏன் சொல்ல முடியாது? எவ்வளவு சிறப்பு இது! 1000 மதங்களை உள்ளடக்கிய ஒரு தேசம் ஒரு மதத்தின் பால் சாய்வதில்லை. RSS பிஜேபி அது ஒரு மதத்தின் பால் சாய்க்க முயற்சி பண்றாங்க. அங்கதான் நாங்கள் உணர்வுடுகிறோம், சண்டை போடுகிறோம். இந்த மத சார்பின்மை தான் உலகத்தின் மகத்தான விழுமை. இதற்கு நிகரான நாடே உலகத்துல இல்லை. ஐரோப்பா கூட சாஞ்சிரும், சும்மா சட்டத்தில் எழுதி வச்சிருப்பான், சாஞ்சிரும். ஆனா உள்ளபடியே மதம் சாராத ஒரு தேசம் இந்த நாடு. எவ்வளவு மொழி இருக்குது, ஒரு மொழியா சார்ந்து இருக்குது இந்த நாடு. எவ்வளவு இனம் இருக்கு, ஒரு இனத்தை சார்ந்த நாடா இது. எவ்வளவு கலாச்சாரம் இருக்கு, ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்த நாடா இந்த நாடு. எவ்வளவு அற்புதமான நாடு பாருங்க இந்த நாடு. எனவேதான் இந்த தேசம் போல உலகத்தில் இல்லைன்றோம். இந்தியா உலக கலிக்கணும் நம்ம சொல்றோம். தேசிய வெறியில் நான் சொல்லல, இந்த விழுமைகளால் சொல்றேன். ஆனா இதை சிதைக்க பாக்குறது யாரு? RSS பிஜேபி. எனவேதான் கருத்தியல் போர் எங்களுக்கு அவங்களுக்கு. இப்போ RSS ஒரு பக்கம் ஹார்ட்கோர் இந்துத்துவாவா ஒரு பக்கம் முன்னெடுக்கிறாங்க பாஜக. இன்னொரு பக்கம் விமர்சனம் என்ன வருதுன்னா, காங்கிரஸ் சாஃப்ட்கோர் இந்துத்துவாவை நோக்கி போறதா ஒரு சில விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க கம்யூனிஸ்ட்? இல்ல, இந்து மதம் வேறு, வழிபடுகிற மக்கள் வேறு, இந்துத்துவா என்பது வேறு. அது அடிப்படைவாதம். இல்ல, இப்ப காங்கிரஸ் சாஃப்ட்கோர் இந்துத்துவா அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அந்த மாதிரி விமர்சனத்தை நீங்க பாக்கலையா? அவங்க இல்ல இருக்கு. காங்கிரஸ் கட்சியில அந்த ஆரம்பத்திலே இருந்தது. நாடு எப்படி ஏன் பிளவுபட்டது? இந்திய பாகிஸ்தான் பிளவுபட்டதுக்கு ரொம்ப பிளண்டரா சொல்லிடுவாங்க. RSS ஜின்னான்னுடுவாங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள்னுவாங்க. பொய். இந்திய பாகிஸ்தான் பிளவுபட்டதற்கு முதல் காரணம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சி. ஒன்று, சிறுபான்மை மக்களால் இனி வாழ முடியாது என்கிற வாழ்க்கை சூழல். தமிழ்நாடு போல இல்ல, வட மாநிலங்கள் இனி சிறுபான்மை மக்களால் அச்சமில்லாமல் வாழ முடியாது என்கிற சூழல் உருவாக்கிடுச்சு. அது யார் காரணம், என்ன காரணம் போக ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது காங்கிரஸுக்குள்ளவே இருந்த அடிப்படைவாதிகள், மத அடிப்படைவாதிகள். நேருவே இதை சொல்றாரு. அவர் அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். அது இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தது. அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கு இருக்க இன்னொரு கட்சி. இந்த கேள்வி அவர்கள் எழுப்பி அவர்கள் பதில் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா காங்கிரஸ் இந்துத்துவா நோக்கி போகக்கூடாது, போகாது அப்படின்ற நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துறோம். ஆனா இந்து மதம் வேறு, இந்து மதத்தை தழுவி நிற்கிற மக்கள் வேறு. அது பிரச்சனை அல்ல, அது அவரவர் உரிமை. மதத்தால் கலவரங்கள் கூடாது, மதத்தால் பதற்றங்கள் கூடாது, மதத்தால் நல்லிணக்கம்னா அது ஏற்புடையதுதான். ஒரு மதம் இன்னொரு மதத்துடன் நெருங்கி அன்பு பாராட்டினால் என்ன இருக்குது? நமக்கு ஒண்ணும் இல்லை, நல்லது தானே அது. ஒரு 1000 மதங்கள் கூடி வாழ்கிற நாடு இந்த நாடு, வாழ்ந்துட்டு போட்டோம். பகுத்தறிவும் அறிவியலும் வளர்கிற போது உலர்ந்து உதிரட்டும். யாரும் ஆணையிட்டு மதத்தை அழிச்சிட முடியாது, ஜாதியை அழித்து விட முடியாது. மனித மதங்கள் கலாச்சாரப்பட்டு ஜாதி கப்பால் மதங்கள் கப்பால் மானுடம் என்பது அந்த கலாச்சார வடிவம் மேலோங்கிற போது ஜாதிய மதமும் தானாக உலர்ந்து உதிரும். அதுவரை சட்டத்தால் வன்முறைகளால் அழித்து விட முடியாது.
அது வரைக்கும் இந்த பூமி நல்லிணக்க பூமியா இருக்கட்டும்ன்ற நாங்க கம்யூனிஸ்டர்கள் நிலை அதுதான். எந்த ஆலயங்களை பார்க்கிற போது எங்களுக்கு வெறுப்பு ஏற்படல. ஓஹோ, இது இந்திய வடிவம், இந்திய குறியீடுகள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அதை மதிக்கிறோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி நண்பர்களை நாங்கள் ஏற்பதில்லை. கருத்தியல அவங்களை எதிர்க்கிறோம். நேர் பகை அவங்க எங்களுக்கு. ஆனாலும் அவங்களை மதிக்கிறோம். அவர் மனிதன். பிஜேபி இப்போ பிரதமரை நான் மதிக்கிறேன். ஆனா அதனத்துல அவரை நான் எதிர்க்கிறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் கருத்தியல் என்பதா. பிஜேபி நண்பர்கள் சகோதரர் இருக்காங்களா தமிழ்நாட்டில், அவங்கள நான் ஏற்கல, ஆனா மதிக்கிறேன். ஏன் ஏற்கல அப்படின்னாக்கா, அந்த கருத்தியல் மானுடத்தை பிளவுபடுத்துகிறது, இந்தியாவை பிளவுபடுத்துகிறது, மனிதனை மதமாக பார்க்கிறது, மனிதனை மனிதனாக பார்க்கணும் சொல்றோம் நாங்க. எனவே இந்த 2 கருத்தியலுக்கு சண்டை நடக்குது. எனவே அவர்கள் ஏற்கல. ஆனால் அவன் மனிதன், இந்த மண்ணின் பிறந்திருக்கிறான், என்னோட இருக்கிற சக மனிதன் அவன். எனவே அவனை நான் மதிக்கிறேன், ஆனா ஏற்கல. எங்கள் விழுமியங்கள் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா. இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இன்றைய காலகட்டம் ஒரு பக்கம் சகிப்புத்தன்மையின்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் மதவாதம் அப்படின்றது அதிகரிக்குது. இன்னொன்று பொருளாதார நெருக்கடிகள் அதிகரிக்குது மக்களிடையே. இந்த நிலையில கம்யூனிஸ்டுகளினுடைய இந்த வளர்ச்சி அப்படின்றதும் பாஜகவோட நீங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வரும் காலங்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சகிப்புத்தன்மைன்றது இந்தியா ஒரு சகிப்பு பூமி தான். ஒருவருக்கு ஏற்கல அப்படின்னாலும் வெவ்வேறு கலாச்சார வடிவங்கள், ஒரு பகை கூறுகள் இருந்தாலும் கூட நாம் எல்லாவற்றையும் சகித்து போகிறோம், அனுசரித்து போகிறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இதே நாட்டுக்கே போதும், அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அநீதிகளை சகித்துக் கொள்ள வேண்டும் என்பது வேறு. அடக்குமுறைகளை சகித்துக் கொள்ள வேண்டுமா அண்ணா? அநீதிகளை சகித்துக் கொள்ள வேண்டுமா அண்ணா? சகிக்கக்கூடாது. அதற்கெல்லாம் கலகம் ரிவால்ட் பண்ணாத, அதுக்கு ஒரு கலக கொடி பிடிக்கணும், கிளர்ச்சி செய்யணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஜனங்க இப்போ காசா மக்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. அடக்கிறவங்க யாருன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் நவீன வெப்பன்ஸை வச்சு ஒண்ணுமில்லாத போட்டு அடிக்கிறான். உலகம் பார்த்து கொண்டிருக்கிற போது நாங்க அந்த கல் எடுத்து வீசுறாங்க பாருங்க, இண்டிபட்டா மாதிரி. வெறும் கல் தானே. அராபத் துவக்கிய இயக்கம் வெறும் கல்லு தான். பீரங்கிக்கு எதிராக அமெரிக்காவுடைய பிரிட்டன் இஸ்ரேல் பீரங்கிக்கு எதிராக கல் எடுத்து அடிச்சான். இண்டிபட்டான்னு இயக்கம் அது. நாங்க இண்டிபெண்டாவின் பக்கம் நிற்கிறோம். விடுதலைக்காக கல் எடுத்து வீசுறான் பாருங்க, அவன் பக்கம் நிற்கிறோம். சகித்துக்காது. அதை அவன் நம்ம கொல்லட்டும், லட்சக்கணக்கில் நம்ம கொன்று விடட்டும், ஆனா சகித்து கொள்ளாது, அடிபணியாத. கல்லை எடு வீசுன்னு சொல்றான் பாருங்க, அதன் பக்கம் நாங்க நிற்கிறோம். இந்த இந்தியாவில் நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். அநீதிகளையும் அதர்மங்களையும் சுரண்டலையும் சகித்து கொள்ளக்கூடாது. அதற்கு எதிராக ஒரு மக்கள் கிளர்ச்சி வடிவம் தாங்கணும். இதன் பெயர் வன்முறை அல்ல, கிளர்ச்சி வடிவம். கல்லெடுத்து அடிக்கிறது வன்முறையா? பீரங்கியால் சுடுவது வன்முறையா? மக்களை பீரங்கியால் சுடுவதுதான் வன்முறை. கல்லெடுத்து வீசுவது கிளர்ச்சி, புரட்சியின் குறியீடு அது. நாங்கள் கல்லெடுத்து வீசணும்னு நினைக்கிறோம். குறைந்தபட்சம் கிளர்ச்சியில கல் எடுக்கணும்ன்ற நாங்க. அதை வன்முறைன்னு யாரும் சித்தரிக்க முடியாது. உலகம் அது வன்முறையாக ஏற்காது. எனவே நிறைவில் எது வெல்லும் அப்படின்னாக்கா, நீங்க எது அறிவியல் சார்ந்த, எது சமதர்மம் சார்ந்த, எது விடுதலை சார்ந்த கருத்தியலோ அதுதான் வெல்லும். கல்வி அத்தகைய உரையாடலை துவக்கும். கல்வியால் அந்த உரையாடல் சாத்தியப்படும். அந்த உரையாடலால் கல்வியும் மேம்படும். இது ரெண்டும் மேம்படுகிற போது, வேறுகிற போது ஒரு அறிவு சிந்தனை ஒன்று, அறிவு சமூகம் ஒன்று அப்படியே மேலெழுந்து வரும். அது ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இருக்கு, ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கு, வெவ்வேறு கட்சி வடிவங்கள் அது இருக்கும். ஆனா அது எங்க வரும்? நம்முடைய முன்னோர் கனவெல்லாம் என்ன கனவு? எந்த கட்சி ஆகட்டும், அவங்க கனவெல்லாம் என்ன கனவு? சமதர்மம், சோசியலிசம் தானே எல்லாரும் பேசுறாங்க. எந்த கட்சியாவது சோசியலிசம் கூடாதுன்னு சொல்லிட்டா பிஜேபி தவிர, சோசியலிசம் என்ற சொல் பிடிக்காத ஒரே கட்சி பிஜேபி தான். இந்திய அரசியல் சாஸ்திரத்தில் அது இருந்தால் கூட அது எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி. நல்லது, எங்கள் எதிரி ரொம்ப சரியா இருக்கிறாங்க, அவர்கள்தான் எங்கள் எதிரி. மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. எங்களுக்கும் அவர்களும் தான் நிறைவான போர், இறுதி போர். அவங்க யாரையும் டிக்ளேர் பண்ணல, காங்கிரஸை டிக்ளேர் பண்ணல, எந்த மாநில கட்சியும் அவங்க டிக்ளேர் பண்ணல. அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறது யார? சமூகமா 2 பேரை சொல்றாங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். கட்சியா எங்களை சொல்றாங்க. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை கூட நீங்க அடக்கி ஒடுக்குறீங்க. அதற்கான குரல் எங்கள் குரல் எதிர்ப்பு குரலா வருது. அதனால்தான் நீங்க எங்களை என்ன பண்றீங்க, எய்ம் பண்றீங்க. இந்தியா முழுக்க இந்த உண்மையான எதிர்ப்பு குரல் எங்களுடைய குரலா தான் இருக்கு, லெப்ட் குரலா தான் இருக்குது. இந்த லெப்ட் குரல் வரும் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே லெப்ட் குரல் இல்ல, எல்லா கட்சியும் இந்த லெப்ட் குரல் இருக்கு. எல்லாரும் லெப்ட் தான்.
இந்த அநீதிக்கு எதிராக யாரெல்லாம் குரல் எழுப்புகிறார்களோ அவர் எந்த கட்சியா இருந்தாலும் லெப்ட் தானே. அது விசிகாவில் இருந்தா என்ன லெப்ட் தான், திமுக இருந்தா லெப்ட் தான், அண்ணா திமுக இது அநீதினு சொன்னா லெப்ட் தான். இந்த லெப்ட் குரல் என்பது என்ன? மத அடிப்படைவாதத்துக்கு எதிரான குரல், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான குரல், சுருங்க சொன்னா அமெரிக்காவுக்கு எதிரான குரல், விடுதலைக்கு ஆதரவான குரல். இன்னும் சாதாரணமா எளிமையா சொன்னாக்கா காசாவுக்கு ஆதரவான குரல், இஸ்ரேலுக்கு எதிரான குரல். லெப்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஒருத்திரண்டு வருகிற காலம் எழும், அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி தோழர். நன்றி. The Legend New Saravana Stores in தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.